சர்வமும் அவருடைய கால்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு வசனம் உண்டு. ஏசு கிறிஸ்துவோட பாதம் யாருன்னு தெரியுமா? நம்ம தான் அவருடைய பாதம். அவருடைய கைகள் நாம தான். அவருடைய சரீரம் நாம தான். அவருடைய பாதங்களுக்கு சகலமும் என்ன செய்யப்பட்டிருக்குதா? கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. நீங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையில நிக்கிறீங்களோ அது எங்க இருக்குது? உங்க தலைக்கு மேல இல்லை, காலுக்கு கீழாக அந்த சூழ்நிலை இருக்கிறதா தேவன் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். அப்போ நம்ம பார்க்கறதற்கும் தேவன் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆபிரகாமோட காரியத்தில் அதுதான் நடந்தது. தேவன் ஆபிரகாமை எப்படி பார்த்தாரு? சகல ஜாதிகளுக்கும் தகப்பன். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆனா ஆபிரகாம் அவரை எப்படி பார்த்தாரு? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இது ரெண்டும் ஒன்று போல இருக்கா? வேற வேறையா இருக்குதா? வேற வேறையா இருக்குது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆபிரகாமுடைய கற்பனை மாறியதோ அதுக்கப்புறம் தான் ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப மாற வேண்டியது தேவனா நாம? நாம தான் மாறணும். அவர் முதல்ல அவர் என்ன செஞ்சாருன்னா வாயின் வார்த்தைகளை மாற்றினார். வாயின் வார்த்தையில ஜீவனை பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் அதுதான். முதல்ல எதை சரி செய்யணும்? வாயின் வார்த்தைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.